ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். எப்போவுமே சிரிச்சுட்டு இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பாசிட்டிவிட்டி எப்போவும் சொல்கிற போல தான். ஸோ நல்லா வாழ்க்கையில் இதுதான் நமக்கு தேவை, இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இல்லாமல் எப்படி வாழ்க்கை போதோ அதில் நான் போயிட்டு ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருங்க. எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நடக்கிறது தான் நடக்கும், நம்மளால் ஒன்றுமே மாற்ற முடியாதுல்ல. என்ன நடக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழலாம். இன்றைக்கி வந்துட்டு தேய்பிறை பஞ்சமி வழிபாடு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான வீடியோக்கள். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணணுமா, கண்டிப்பாக இதெல்லாம் வீட்டில் செய்யணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய டீட்டெயில்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இதில் பிஸ்னஸ் பற்றினது, அப்புறம் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட கொஞ்சம் மனம் திறந்து மனம் விட்டு பேச போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாசலில் வந்துட்டு இந்த மாடவிளக்கை பற்றி நிறைய பேர் இன்னுமே கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எப்படி வந்துட்டு இதை ஸ்டிக் பண்ணியிருக்கீங்க, எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் இருந்தீங்க. சரி, உங்களுக்காக தான் நான் வந்துட்டு அதை கழட்டி மாட்டிகிட்டு இருந்தேன். மீஷோவில் நமக்கு ஸ்க்ரூ டைப் ஸ்டிக்கர் அப்படின்னு அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரூ டைப் ஸ்டிக்கர்னு போட்டாலே வரும், இல்லாட்டி வால் ஸ்டிக்கர் அப்படின்னு நீங்கள் போட்டாலே வரும். அதில் ஸ்க்ரூ டைப்பில் நமக்கு இருக்கும் பாருங்கள், 12 பீஸு 24 பீஸ் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு 150 120 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டீங்கனாலே நம்ம வீட்டில் வந்துட்டு ஆணி அடிக்காமல், இப்போ ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆணி அடிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி, ஸ்க்ரூ டைப் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேமோ இல்லை வேறு ஏதாவது சாமி படங்களோ மாட்டி விட்டுக்கலாம். ஸோ நான் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி தான் வாசலில் 2 சைடுமே கொஞ்சம் ஹைட் ஏற்றி மாட விளக்காக நான் வந்து நமக்கு அந்த ஸ்க்ரூ டைப் விளக்குன்னு நமக்கு கிடைக்குது. நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நம்மக்கிட்டே அது இருக்குது. அது வாங்கிட்டு நான் வந்துட்டு இந்த ஸ்க்ரூ டைப் ஸ்டிக்கர் தனியாக மீஷோலையும் விளக்கும் வாங்கி நான் வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்க்ரூ டைப் ஸ்டிக்கர் ஃபஸ்ட் நமக்கு அந்த டபுள் டேப் மாதிரி இருக்கும், அது பின்னாடி அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம அதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்லேயே அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு விளக்க அது கூட உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பட் அந்த ஜோதி ஏற்றுனதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. நிறைய பேர் விளக்கு வச்சு ஏற்றுங்க, க்ளீன் பண்ண நல்லா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்போதைக்கு ரீசெண்ட் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ரொம்ப உகந்தது. தேய்பிறை பஞ்சமினா நம்ம தேங்காய் தீபம் உகந்தது. இதுவே வளர்பிறை பஞ்சமியில் கண்டிப்பாக நெய் தீபம், 5 விளக்கில் நெய் தீபம் போடுறது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலு. கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் தீபம் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு கட்டாயம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா எந்த பூஜைக்குமே ஒரு விதிமுறைகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான், எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்கள் என்ன யோசிக்குதோ அதன்படி தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லெட்டர்ஸை பார்க்குறோம், ஏதோ ஒரு லெட்டர் நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லெட்டர்ஸ் நம்ம கண்ணில் படும். அந்த லெட்டரை பார்க்கும்போது நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு சிரிப்பு வரும். கண்டிப்பாக இது எல்லோரும் உணர்ந்திருப்பீங்க. எஸ்னால் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சிரிப்பு, அந்த வாய்க்குள்ளே வந்துட்டு நல்ல ஒரு சிரிப்பு சிரிக்கும். அது எதனால்? அந்த லெட்டரை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஒரு வைப்பு க்ரியேட் ஆகுது இல்லையா, அதே தான் நம்ம நெய் விளக்கு, ஒரு விளக்கு நெய் விளக்காக போட்டு நம்ம சாமி கும்பிட்டாலும் சேம் தான். நெய் விளக்கு போட்டும் எனக்கு நடக்கலை, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரியான ஒரு வேளை தேங்காய் தீபம் போட்டால் அது நடக்குமோ, ஓகே நம்ம போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நம்ம தேங்காய் தீபம் போடும்போது நம்ம எண்ணங்கள் வந்துட்டு நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். தேங்காய் தீபம் நான் போட்டுட்டேன், கண்டிப்பாக அது நடந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை ஸ்ட்ராங்காக பிடிக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். பட் நம்ம என்ன யோசிக்கிறோம், தேங்காய் தீபம் போட்டதுனால தான் அது நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம அந்த தேங்காய் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அதை நம்ம நடத்தி கொடுத்துட்டோம். பட் அங்கே வந்துட்டு தேங்காய் காரணம் கிடையாது, நம்ம எண்ணங்கள் தான் அது காரணமாச்சு. அதனால தான் சொல்கிறது, உங்களுடைய தாட்டை நல்ல ஹை லெவலில் நல்ல ஒரு கருணையோடு இருக்கணும். நான் வந்துட்டு நல்ல எண்ணங்களை மட்டும் நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு சாமி கும்பிட்டாலே போதும். வெறும் 2 கையெடுத்து சாமி கும்பிட்டு நீங்கள் போனாலே போதும், கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஹியூமன் பீயிங்கில் நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை தான் வாழ்கிறோம். நமக்கு சில கடமைகள் இருக்குது, சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு டைவர்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு டைவர்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணால் தான் ஓரளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட போக முடியும் இல்லையா. ஸோ குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
நம்ம டிவி பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், நெறைய விஷயங்கள் நியூஸ்லலாம் அது இதுன்னு கேள்விப்படுறோம். இது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள புகுந்து ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஏற்படுத்தி, நம்ம என்னதான் சாமி கும்பிட்டு நம்மளுடைய வைப்ரேஷன ஹை லெவல்ல வச்சாலும், இதெல்லாம் உள்ள போய் புகுந்து நம்மள வந்துட்டு இன்னும் டவுன் ஆக்கிடுது. டவுன் ஆக்கும்போது நம்ம எங்க நாடி போகணும்? கண்டிப்பா கடவுள தான் நம்ம நாடி போகணும். ஸோ கடவுளுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணா தான், திருப்பியும் நம்ம வந்துட்டு பழைய மாதிரி அந்த வைப்ரேஷனுக்கு போக முடியும். நெறைய பேர் சொல்லுவாங்க. அது பண்ணணும், இது பண்ணணும். கண்டிப்பா இது பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இது சாமிக்கு வச்சே ஆகணும். கண்டிப்பா சாமிக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மேபி அது இருக்கலாம். அது வந்துட்டு அவங்களுடைய கருத்தா இருக்கலாம். ஆனா, உங்களுக்கு நீங்க எப்படி சாமி கும்பிட்டா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ, நீங்க அந்த மாதிரி கும்பிடுங்க. எந்த சாமியுமே அதுவே வந்துட்டு துர்க்கை அம்மனு, வராகி அம்மன்லாம் வந்துட்டு ரொம்ப கோவக்கார சாமிங்க. ரொம்ப அ ஆங்காரமான சாமிங்கலாம் சொல்லுவாங்க. யாருங்க சொன்னது? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சாமி உங்களுக்குள்ள தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம் அவங்களுக்கு பண்ணுறத பண்ணுங்க. அவ்வளோதான். நம்ம பூஜைம்ல சாமி கும்பிடுறோம். நம்ம ஹியூமன் பீயிங். நம்ம ஒரு கடவுள வேண்டி வீட்டுக்குள்ள வரவழைச்சாச்சு. அவங்கள எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சும்மா உட்கார வைக்க முடியும்? அவங்க நம்ம பண்ணுறத பண்ணணும் இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து தேய்பிறை அஷ்டமி, பஞ்சமி, மற்ற விசேஷ நாட்கள்ல வந்துட்டு நம்ம கண்டிப்பா பூஜை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நம்ம நம்பிக்கை வந்துட்டு அந்த சிலைக்குள்ள சாமி இருக்காங்க. அந்த படத்துக்குள்ள சாமி வந்துட்டாங்க. மந்திரங்கள்லாம் சொல்லணும் இல்லையா? ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு வலிமை இருக்கு. கண்டிப்பா வலிமை இருக்கு. நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வலிமை இருக்கு. ஸோ மந்திரங்கள்லாம் கண்டிப்பா நம்ம சொல்லணும். மந்திரம் சொல்லும்போது, அது வந்துட்டு இந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படியே கிரியேட் ஆகி ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க. அது வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அனுபவபூர்வமா நீங்க பண்ணா நல்லாயிருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நெறைய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம சாதிக்கிறது நெறைய இருக்கு. ஸோ நானுமே வந்துட்டு தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நைட்டு போல ஒரு 7:00 போல தான் வந்துட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வராகி அம்மனுக்கு ஒரு தட்டுல பச்சரிசி கொட்டி, தேங்காயில மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சுட்டு, அவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காய் தீபம்லாம் போட்டிருந்தேன். ரெட் கலர் திரி வந்துட்டு நான் போட்டிருந்தேன். ரெட் கலர் திரி ஏன் போட்டிங்கன்னு நெறைய பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில மெசேஜ் பண்ணுவீங்க. அன்னைக்கு வெள்ளை கலர் திரி எனக்கு கிடைக்கல. அதனால நான் வந்துட்டு ரெட் போட்டிருந்தேன். இருந்தாலும் அந்த ரெட் கலர் திரிக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டங்கள நிவர்த்தி செய்ற ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அந்த ரீசனாலலாம் போடல. எனக்கு வெள்ளை கலர் திரி, காட்டன் திரி அன்னைக்கு தேடும்போது கிடைக்கல. அதனால வந்துட்டு இதுதான் இருந்துச்சு. நான் இத வந்துட்டு நான் போட்டிருந்தேன் அவ்வளோதான். ஸோ வாராகி அம்மன் படம் வைக்கலாமா? வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் போடலாமா? அப்படிலாம் கேட்பீங்க இல்லையா? இதுக்கு வந்துட்டு நான் ஆன்சர் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். தேங்காய் தீபம் போடுறது, வெறும் தீபம் போடுறது, நெய் தீபம் போடுறது, நல்லெண்ணெய் தீபம் போடுறது இது எல்லாமே உங்களுடைய விருப்பங்கள் தான். உங்க எண்ணங்கள் எப்படி இருக்கோ நீங்க அந்த மாரி தான் செயல்படுவீங்க. எந்த தீபம் போட்டாலும் ஜோதி ஒண்ணே ஒண்ணு தான். அந்த ஜோதி மேலேயே தான் மேல நோக்கி தான் எரிய போகுது. கீழ நோக்கி எரிய வாய்ப்பும் இல்ல. அது இந்த ஜென்மத்தில நடக்கும் நடக்காது. ஸோ ஜோதி ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க அது எப்படி ஏத்துனாலும் சரி தான். பட் அந்த ஜோதிக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள நீங்க உணரணும். ஸ்பிரிச்சுவல் இருக்கட்டுங்க. அது வந்துட்டு பேசி, பேசி கொஞ்சம் ஒரு மாரி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு வேற விஷயத்துக்குள்ள வருவோம். எனக்கு நெறைய பேர் வந்துட்டு Instagramல மெசேஜ் பண்ணுவாங்க. "அக்கா எனக்கு வந்துட்டு இந்த மாரி இத வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணி குடுங்க. இந்த மாரி பண்ணுங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அதில நான் வந்துட்டு யாரெல்லாம் ஸ்டார்ட் அப்ல இருக்காங்களோ, ஸ்டார்ட் அப் பிசினஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆட்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராடக்ட் அனுப்புங்க. நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாரி நான் வாங்கி பண்ணி குடுத்துருக்கேன். சாரீஸு, குர்தீஸு, அதுக்கப்புறம் இயரிங்ஸ் இந்த மாரி ஜுவல் செட் இதெல்லாம் கூட ஓகே. நான் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி குடுத்துருக்கேன். ஆனா, இந்த பிசினஸ் பத்தி என்கிட்ட சொல்லுவாங்க. "நான் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தரேன். இத பண்ணி குடுங்க. இவ்வளோ தரேன். இத செஞ்சு குடுங்க." அப்படின்ற மாரி இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் எனக்கு இதில போடுங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. நான் அது மட்டும் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் அப்படின்னு நான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிடுவேன். நோனே சொல்லிடுவேன். நெறைய பேர் கேட்பாங்க, "ஏன் சிஸ்டர் நோ சொல்றீங்க? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. இல்ல எனக்கு இந்த பிசினஸ் பத்தினது வந்துட்டு நான் கண்டிப்பா என் வீட்ல நான் ஷேர் பண்ண மாட்டேன். நீங்க வந்துட்டு வேற யார்கிட்டயாவது இது பண்ணுங்க அப்படின்ற மாரி நான் அவங்களுக்கு நேராவே சொல்லிடுவேன். ஏன்னா, நான் நெறைய இந்த மாதிரி எம்என்சி அப்புறம் எம்எல்எம்லாம் இருக்கு இல்லையா? அங்கலாம் வந்துட்டு போயிருக்கேன். வாட்ஸ்அப் அவங்க நம்பர் தருவாங்க, இவங்க நம்பர் தருவாங்க. நம்ம ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி பிசினஸ் தான். அது வந்துட்டு நம்ம மணி வந்துட்டு நம்ம பே பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நடக்குமா? எனக்கு அதெல்லாம் தெரியும். அதனால நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாரி இதெல்லாம் நான் ஷேர் பண்ணதும் கிடையாது. இனிமேலாம் நான் பண்ண மாட்டேன். இந்த பிசினஸ் இதெல்லாம். ஆனா, நம்ம ஒரு விஷயத்த உழைச்சு செய்றோம் இல்லையா? நம்ம இறங்கி அத செய்யும்போது, அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது வந்துட்டு நான் அனுபவபூர்வமாவே உணர்ந்திருக்கேன். ஏன்னா, நான்லாம் வந்துட்டு 7,000 கட்டி போயிருக்கேன், 10,000 கட்டி போயிருக்கேன். இந்த எம்எல்எம்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்கலாம். ஆனா, எல்லாமே வேஸ்ட்டு தான். நான் குடுத்த மணி எல்லாமே வேஸ்ட்டு தான். ஒண்ணு கூடமே நான் வந்துட்டு அது திரும்ப வாங்கவும் கிடையாது. அது வந்துட்டு ஃபேக் தான்.
அதனால மோஸ்ட்லி நான் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமோ, அதாவது இப்போ நம்ம ஏரியாக்குள்ளேயே ஒரு சில கடைகள்லாம் இருக்காது. பட் நம்ம வந்துட்டு அதை நல்லா செய்வோம். அந்த கடைகள் இல்லாதபோது என்னெல்லாம் விரும்பி வாங்குவாங்க அந்த ஏரியா சைடில், அதை வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணி சேல் பண்ண பாருங்கள். இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஐடியா. டெய்லரிங் கற்றுக்கிறது, அப்புறம் பேக்கிங் கற்றுக்கிறது, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும். இதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் குழந்தைங்க இருக்குது, ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு அனுப்ப மாட்டுறாங்க, என்னால் வேலைக்கு வெளியே போகவும் முடியாது, எனக்கு அதான் தெரியுது அப்படின்னும் போது இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சூப்பரான ஆப்ஷன். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியும் இருக்கும், குழந்தைங்க நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், ஹஸ்பண்டுமே நம்மளை வந்துட்டு எதுவும் சொல்லாத மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதில் தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஆப்ஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் நல்லெண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு கடைகளில் வந்துட்டு நமக்கு பேக்கெட்டில் ஆச்சி இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சக்தி இஞ்சி பூண்டு விழுதுலாம் நமக்கு வருதில்ல. இப்போ ஏதோ வந்திருக்கே வாழைத்தண்டா ஏதோ சம்திங் ஒரு பிராண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அதில் தான் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க கெடாமல் இருக்கிறதுக்கு. சரி, நீங்கள் ஹோம்மேடாகவே இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி அது ஒரு பேக்கெட்டோ ஒரு டப்பாவோ, அந்த டப்பாலாம் பாரிஸில் வந்துட்டு ₹8 7 அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் போட்டு நீங்கள் அதையே நீங்கள் வந்துட்டு உங்கள் கடைகளில், உங்கள் ஏரியா கிட்டே இருக்கக்கூடிய கடைகளில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாங்க. நல்லா போகும் இதெல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்து பண்ணாலே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாமே இப்போ பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, எல்லாரும் இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து தான் இப்போ பெரிய லெவலில் நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்காங்க. ஸோ சின்னதாக ஆரம்பிங்க. எந்த வேலையிலுமே நம்ம வந்துட்டு நம்ம இதுக்கு குறைச்சலாக பார்க்கவே கூடாது. நமக்கு தேவை மணி ஏர்ன் பண்ணணும், அதை நம்ம உழைச்சி வாங்கணும். நீங்கள் வீட்டிலேருந்தே வாட்ஸ்அப்பை பார்த்து நீங்கள் மணி சம்பாதிக்கிறதுலாம் வந்துட்டு அது நடக்கவும் நடக்காது. அது வந்துட்டு ஃபேக் தான் நான் சொல்லுவேனே, அதெல்லாம் ஃபேக் தான். அதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. உங்கள் உழைப்பில் வர அமௌண்ட் மட்டும்தான் எப்போவுமே உங்களுக்கு நீடிக்கும், அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நிலைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது பாக்ஸில் போட்டு நம்ம வந்துட்டு அதை சேல் பண்ணலாம். சின்ன சின்ன கடைகளில் கொடுத்து அது ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அதெல்லாம் நல்லா போகும். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அரைச்சி சேல் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நான் இங்கே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போவாங்க. அங்கே வந்துட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஹோம்மேடாக பண்ணுறாங்க போல். அதை பேக்கெட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அதை இறங்கி செய்கிறாங்க அப்படின்னா எதனால் பண்ணுறாங்க? இண்டிபெண்டண்டாக நம்ம இருக்கணும், நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும், நம்ம வந்துட்டு யார்கிட்ட போய் நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே வந்துட்டு அவங்கள இந்த அளவுக்கு தூண்டியிருக்கு. ஸோ அந்த ஸ்ப்ரவுட்ஸு, பச்சைப்பயிறு, அப்புறம் வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், இது எல்லாத்தையுமே ஊற வச்சு அதை நல்லா முளைக்கட்டை வச்சு அதை பேக்கெட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா தான். எதெல்லாம் சீக்கிரம் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீச் இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாகவே அது எப்படி மேக் பண்ணுறது, என்ன மாதிரி பேக் பண்ணுறது, எப்படி வந்துட்டு நம்ம அது சேல் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக செய்முறையோடு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏதாவது பண்ணணுங்க, ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும். யாருமே யாருக்கிட்டேயும் போய் எனக்கு ஷாம்புக்கு காசு கொடு, எனக்கு சோப்புக்கு காசு கொடு, நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கவே கூடாது. அப்படி நின்னீங்க அப்படின்னா அது உங்கள் சொந்த காலில் தான் நிற்கணும். ஓகேவா? நமக்கு யாரும் இல்லை, நமக்கு நம்ம தான். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.